கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் சங்கீதம் 16 வாசித்தோம். சங்கீதம் 16 தாவீதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை நாம் ஒரு தீர்க்க தரிசன சங்கீதமாகவும் பார்க்கலாம். ஏனெனில் தாவீது பக்தன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து ரொம்ப அழகாக சித்தரித்தது சங்கீதம் 22. அதே போல இயேசுவை மெய்ப்பராக காண்பித்தார் 23ஆம் சங்கீதத்திலே. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் ஒரு மகிமையின் ராஜா என்று சித்தரித்தது 24ஆம் சங்கீதத்திலே. இயேசு கிறிஸ்துவை குறித்த, மேசியாவை குறித்த அற்புதமான ஒரு தத்ரூபமான விளக்கத்தை நீங்கள் தாவீதின் சங்கீதங்களில் பார்க்கலாம். சிலுவை பாடுகளை குறித்து அவர் அருமையாய் சொல்லியிருக்கிறார். அது அப்படியே தத்ரூபமாக எங்க நிறைவேறிற்று. ஒரு சின்ன எழுத்து கூட தவறாமல் அது சிலுவையிலே நிறைவேறிற்று. அதே போல இயேசு கிறிஸ்துவின் பாடை குறித்து எழுதிய தீர்க்கதரிசனமாய் உரைத்தவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தும் இந்த சங்கீதத்தில் எழுதி வைத்துள்ளார். அதுதான் நீங்க எங்க பாக்குறீங்க? என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லி இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அற்புதமாய் பேசியிருக்கிறார். அப்போ தாவீதுக்கு இருந்த அந்த வெளிப்பாடு தேவன் நமக்கும் தருவாராக. ஹல்லேலூயா. இயேசுவை ஒரு மேசியாவாக பார்க்கவும், இயேசுவை நம்முடைய இரட்சகராக பார்க்கவும், இயேசுவை நம்முடைய பிரதான ஆசாரியராக பார்க்கவும், இயேசுவை நம்முடைய வரப்போகிற மகிமையின் ராஜாவாக பார்க்கவும் தேவன் கிருபை புரிவாராக. இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது இங்க எவ்வளவு அழகா விவரமா சொல்லிட்டு ஆண்டுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசினவர், ஆண்டுடைய சமூகத்திலே அந்த உயிர்த்தெழுதலை பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டுடைய சமூகத்திலே எந்தனமாய் சந்தோஷமாய் களி கூறுவார்கள் என்பதையும் குறிப்பிடாமல் இல்லை. ஆகவே நாம் இந்த கால வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாட வேண்டும். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் அதிலே பெற்றவர்களாய் அந்த அனுபவத்தோடு நாம் ஜீவிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இங்க பாருங்க, முதலாவது வசனம் சொல்றார், தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். நமக்கு ஒரு நம்பிக்கை எங்க இருக்குன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் மாத்திரமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பிழைத்திருக்கிறவர்கள், அதாவது உயிரோடு இருக்கிறவர்கள், அவர்கள் என்னை விசுவாசிக்கும் பொழுது எப்பொழுதும் மறியாமலும் இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலேயே இயேசு தாமே மார்த்தாளிடம் சொன்ன வார்த்தை அது. அப்போ நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்க வேண்டும். அவரே நம்முடைய நம்பிக்கை. அவர் மாத்திரமே நம்மை ரட்சிக்க முடியும், நம்மை காப்பாற்ற முடியும். அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். 3ஆம் அதிகாரம் 21 வசனம், அதுல நீங்க வாசிக்கிறீங்க, அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். அப்போ நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் பார்த்த தாவீது அவர் மேல நம்பிக்கை வைக்கிறார். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். அது சொல்லிவிட்டு அடுத்தது சொல்றாரு, என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும், அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். நல்ல கவனிங்க, நம்மேல் ஆளுகை செய்கிறவர் யாராய் இருக்கணும் கேட்டா ஆண்டவர் மாத்திரமே இருக்க வேண்டும். நம்ம எந்த ஒரு அந்நிய காரியங்களும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டு கொள்ளவே
கூடாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவரை போல வேற ஒரு நல்ல ஆண்டவர் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, எசாயா தீர்க்கன் எழுதும்போது எப்படி எழுதுகிறார்? எசாயா 26ஆம் அதிகாரம் அதனுடைய 13. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். எசாயா தீர்க்கன் சொல்றாரு, ஆண்டவரே உண்மை இல்லாம வேற நிறைய ஆண்டவன்மார்கள் எங்களுக்கு செஞ்சாங்க, ஆண்டு கொண்டாங்க. இங்க தாவீது சொல்றாரு, அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுவர்களுக்கு என்ன இருக்கு? வேதனைகள் தான் பெருகும். என் ஆண்டு கொள்ளுகிறது யாருன்னா தேவன் மாத்திரமே. தான் நெஞ்சத்தை பார்த்து சொல்றேன், நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லணுமா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை ஆண்டு கொள்ளுகிறாரா? இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ம கொண்டாடுறோம். உயிர்த்தெழுந்த இயேசு நம்மை ஆண்டு கொள்ளுகிறாரா? இல்லாவிடில் இன்னும் நம்மை மற்ற ஆண்டவன்மார்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்களா? நாம் தேவனை ஆராதிக்க வரும் பொழுது இந்த காரியத்தை சிந்தித்து நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் பலிபீடத்திலே நம்ம அர்ப்பணிக்க பழகிக் கொள்வோம். அதனால்தான் பவுல் கற்றுக் கொடுத்தார், நம்முடைய சரீரத்தை, இந்த சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும். ஏன்னா இந்த சரீரத்தின் ஒவ்வொரு உயிர்ப்புகளும் இயேசுவின் இரத்தத்தினால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்ப்பிக்கப்பட்ட இந்த சரீரத்தை, இந்த சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்களும் நானும் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, பலிபீடத்திலே அர்ப்பணிக்க தெரியணும். எப்படி அர்ப்பணிக்கணும்? ஜீவ பலியாக அர்ப்பணிக்கணும். எப்படிப்பட்ட ஜீவ பலியாக? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அர்ப்பணிக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவரே, என் உறுப்புகளை நீர் ஆண்டு கொள்ளும். ஆண்டவரே, என் சரீரத்தை நீர் ஆண்டு கொள்ளும். என் மாம்சத்தை நீர் ஆண்டு கொள்ளும். ஒரு நாள் என்னுடைய மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படக்கூடாது. நல்ல கவனிப்போம். இன்னைக்கு தேவனை ஆராதிக்க வரோம், நம்முடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்லுவோம், நெஞ்சமே கர்த்தர் தான் உனக்கு ஆண்டவராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்மை ஆளுகை செய்கிறது யார்? நம்முடைய சுயமா? நம்மை அவிசுவாசம் ஆண்டு கொண்டிருக்கிறதா? பொருளாசை நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறதா? பிசாசு ஆண்டு கொண்டிருக்கிறானா? சற்று யோசித்து பாருங்க. முதல் பலிபீடத்துல வரும்போது ஆண்டவர் விரும்புறதே நம்ம தான். செகண்ட் தான் நம்ம காணிக்க. நம்ம அநேக நேரங்கள்ல நாம் செலுத்துகிற காணிக்கையை முதன்மைப்படுத்துகிறோம், நம்ம பின்னாடி தள்ளிடுறோம் இல்ல? இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்துல ஆராதனைக்கு வரோம். யோசித்து பாருங்க, நம்ம காணிக்கையை மேன்மைப்படுத்துகிறோமா, நம்மையே காணிக்கையாக அர்ப்பணிக்கிறோமா? நம்ம பொருளை கொடுத்து ஆண்டவரை பிரியப்படுத்திடவே முடியாது. நம்முடைய செல்வத்தை கொடுத்து ஆண்டவரை பிரியப்படுத்திடவே முடியாது. தாவீது ஒரு பெரிய ராஜா. அவர்கிட்ட இல்லாத செல்வம் இல்ல, அவர்கிட்ட இல்லாத ஐஸ்வர்யம் இல்ல. ஆனா ஒரு நாள் தாவீது தன் வாழ்க்கையில அந்த செல்வம், அந்த பொருள் ஆண்டு கொள்ளும்படியாய் விட்டதே இல்லை. மாறாக தன்னை முதலாவதாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தபடியினாலே அவருடைய செல்வமும் அவருடைய பொருளும் ஆண்டவருடைய மகிமைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல வருகிறோம், காணிக்கைகளை செலுத்துகிறோம். ஒருவேளை ஒரு பணத்தை நாம் செலுத்துகிறோம், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது முதல் என்ன தெரியுமா? உன்னை நான் ஆண்டு கொள்ள வேண்டும். உன் சரீரத்தை பலிபீடத்திலே அர்ப்பணி. நான் உனக்குள் வாசமாயிருக்கணும், நான் உன்னோட நான் வசிக்கணும். இதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நாம் நம்முடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்லலாம், நெஞ்சமே, இருதயமே, என் ஆத்துமாவே, நீ கர்த்தரை நோக்கி என்ன சொல்லு? தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர், தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர். அப்படி நீங்க ஆணித்தரமா சொல்ல பழகணும். இன்னைக்கு ஆண்டவர், தேவன் உங்களுக்கு ஆண்டவராய் இருப்பார் என்றால் நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுத்தே தீர்வீர்கள். ஆண்டவர் நம்ம ஆளாவிடில் நம்ம எதுக்கு மகத்துவம் கொடுப்போம்? பொருளுக்கு, அந்தஸ்துக்கு, நம்முடைய பதவிக்கு, நம்முடைய பணத்துக்கு, நம்முடைய ஜாதிக்கு, நம்முடைய வழிபாடுகளுக்கு, இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். நல்லா கவனிங்க. ஒரு நாள் அதுக்கு இடம் கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க.
இன்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்தவர்களை பார்த்து நிறைய காரியத்துல வெசனப்படுகிறார். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு நம்ம எல்லாம் நிறைய சடங்குகள் வச்சிருக்கோம். அத புண்ணிய சடங்குகள் வேற சொல்றோம். அதெல்லாம் செய்து ஆண்டவரை பிரியப்படுத்திடலாம் நினைச்சிருக்கோம். யோசித்து பாருங்க, இயேசு சிலுவை பாடுல போனாரு. இயேசு 40 நாள் உபவாசம் எடுத்தாரு. ஆண்டவர் செய்யவே இல்லை. எப்ப செஞ்சாரு 40 நாள் உபவாசம்? ஆரம்பத்துல ஊழியம் பண்ண ஆரம்பம் போது 40 நாள் உபவாசம் எடுத்தாரு. இயேசு சிலுவை பாடுல போகும்போது 40 நாள் உபவாசம் எடுத்துட்டு இருந்தாரு. சரி, உபவாசம் எடுக்கிற தப்பு இல்லை, நீங்க எப்பனாலும் உபவாசம் எடுங்க. ஆனா இன்னைக்கு அதை ஒரு வழிபாடா மாத்தி, அது ஒரு சடங்கா மாத்தி, அந்த சடங்கை நடத்துறவர்களுக்கும் தெரியல அது என்னதுன்னு, அதை ஆசரிக்கிறவர்களுக்கும் தெரியல அது என்னதுன்னு. 2 பேரும் குருடர்களாவே இருக்காங்க. நல்லா கவனிங்க. அதை நம்ம பெருசா காட்டி நம்ம அர்ப்பணிக்காம, நம்ம ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுக்காம, இந்த 40 days ஃபாஸ்டிங் எடுத்து என்ன பிரயோஜனம்? உண்மையாகவே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து செய்தா அப்ப என்ன செய்வீங்க? உங்க செல்வத்தினாலே, உங்க பொருளினாலே தேவனை மகிமைப்படுத்துவீங்க. ஆண்டவர் பிரியப்படுற அளவுக்கு நீங்க வாழ்வீங்க. இன்னைக்கு அநேக செத்த கிரியைகள் நம்முடைய வழிபாடுகள்ல வந்துருச்சு, ஆராதனைக்குள்ள வந்துருச்சு. ரொம்ப வேதனையான காரியம். ஆண்டவர் சொல்லாததெல்லாம் செய்யறோம், அவர் சொன்னதை விட்டுறோம். இன்னும் அநேக காரியங்கள். நல்ல கஞ்சி கொடுப்பாங்க, கஞ்சி கொடுங்க, நல்ல விஷயம் தான். நான் சொல்லுவேன் ஹெல்தி ஃபுட் தான், சீக்கிரமா டைஜஷன் ஆகும், தப்பு இல்லை. ஆனா கஞ்சி கொடுக்கறத ஒரு புண்ணியமா நினைச்சிடாதீங்க. நல்ல கவனிங்க. இன்னைக்கு அநேக தவறான போதனைகள் நமக்குள்ளே வந்து நம்முடைய அறிதலும் கெட்டு போயிருக்கிறது, நம்முடைய புரிதலும் கெட்டு போயிருக்கிறது. நம்ம ஆண்டவரை பார்க்க வேண்டிய விதத்துல இன்னும் பார்க்கல. இன்னும் இந்த 40 நாள்ல என்ன செய்ய மாட்டாங்க? மாம்சமே உண்ண மாட்டாங்க. நீங்க மாம்சத்தை சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க, பிரச்சனை எதுவும் இல்லை. எங்க அப்பா மாம்சத்தை சாப்பிட மாட்டாங்க, நான் மாம்சத்தை சாப்பிடுவேன். அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த 40 days ரொம்ப பவ்யமாக, ரொம்ப பரிசுத்தமாக நான் என்ன சாப்பிட மாட்டேன். ஏதோ இவர் சாப்பிடுறதுனால இவர் பரிசுத்தம் கெட்டு போற மாதிரியும், இவர் சாப்பிடாதனால இந்த பரிசுத்தம் நிலை நிற்கிற மாதிரியும். அப்படின்னு நான் 41வது நாள்ல சாப்பிட்டா என்ன ஆகும்? வட்டி முதலோடு சேர்ந்து சேர்ந்துரும்ல. அப்ப நம்முடைய கண்ணோட்டமே தவறல. அப்ப நம்ம போஜனத்தினாலே ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு நினைச்சிடவே கூடாது. பொருளினாலே தேவனை பிரியப்படுத்தலாம் நினைச்சிடவே கூடாது. வெளிப்பிரகாரமான சில சடங்குனால ஆண்டவரை பிரியப்படுத்தணும் நினைச்சிடவே கூடாது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இது எல்லாம் என்னை ஆண்டு கொள்ளவே நான் விட மாட்டேன் ஆண்டவரே, நான் உம்மை ஆவிக்குரிய விதத்திலே உம்மை ஆராதிப்பேன். இப்படி நீங்களும் நானும் பழக வேண்டும். அதனாலதான் தாவீது நமக்கு அந்த காலத்துல பாருங்க எழுதி வச்சு சொல்றாரு, என் நெஞ்சமே, என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி என்ன சொல்லு? தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்குது என்று சொன்னாய். அப்ப நம்ம செல்வம்லாம், நம்ம பொருள்லாம் நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னா அது யாருக்கு தேவை? ஆண்டவருக்கா? ஆண்டவர் என்ன உங்க செல்வத்தை வச்சு பெரிய பில்டிங் கட்ட போறாரா? மாளிகையை கட்ட போறாரா? இல்லையே. எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவர் அல்லவா? சர்வ சிருஷ்டிகர் அவர் அல்லவா? எல்லாத்தையும் அருமையா ஞானத்தோடு உண்டாக்கினார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம்ம எதை கொடுத்தாலும் அதனால எதுவும் அவர் பிரியப்பட போறது. ஆனா அந்த செல்வம் எதுக்கு தேவைப்படுது தெரியுமா? அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும்படியா தேவைப்படுகிறது. இப்போ நம்ம சரியா நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னா ஒரு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க காணிக்கையும் சரியாக செலுத்துவீங்க. நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல நீங்க உங்களை தேவனுக்கு சரியாக அர்ப்பணித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் செலுத்துகிற காணிக்கையும் மிகவும் அர்த்தபூர்வமான, மிகவும் தேவனுக்கு பிரியமான காணிக்கையா தான் இருக்கும். நீங்க தவறா செய்யவே மாட்டீங்க. சரியா? அப்போ உங்க செல்வம் யாருக்கு போகும்னு உங்களுக்கு தெரியும், யாருக்கு அந்த உதவி போய் சேர வேண்டும் என்று தெரியும்.
அப்போ நீங்க காணிக்கைகளை செலுத்தும் போது அது தேவன் பார்க்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு காணிக்கையா இருக்கும். பாத்தீங்களா? உங்க காணிக்கையினால நீங்க தேவனை மகிமைப்படுத்துவீங்க. அப்போ இந்த கால வேளையில நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். சொல்லுவோம், அந்நிய தேவர்கள் ஒன்றும் என்னை ஆண்டு கொள்ளாது, மாறாக ஆண்டவரே நீர் மாத்திரமே எனக்கு தேவனாய் இருப்பீர். இயேசுவே நீரே என்னை ஆண்டு கொள்ளும், என்னை வழி நடத்தும். என்னுடைய செல்வம், என்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் உமக்கு தேவையில்லப்பா, உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு அது தேவை. உமக்கு உண்மையில் முழு பிரியம் வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அது தேவை, மகாத்மாக்களுக்கு அது தேவை என்று சொல்லி நாம் கொடுப்போம். காணிக்கை கொடுக்கும்போது ரொம்ப கவனமா செலுத்துவீங்க. அப்ப எப்படி நீங்க செலுத்துவீங்க தெரியுமா? இயேசு சொல்லி கொடுத்தாரு. இயேசு சொல்லி, செம்மறி ஆடு கூட்டம் ஒண்ணு வந்துச்சு. அந்த செம்மறி ஆடு கூட்டம் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்துச்சு. ஆனா அவங்களுக்கே தெரியல, அவங்க கொடுத்த காணிக்கை அவ்வளவு பிரியம் யாருக்கு? ராஜாவுக்கு. ஏன்னா ராஜாதி ராஜா இயேசு இப்பொழுது சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். கடைசி நியாய தீர்ப்பு. அதுல பாருங்க, நியாயாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார், நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிறார். செம்மறியாடு கூட்டம் வெள்ளாடு கூட்டம் பிரிக்கிறார். வெள்ளாடு கூட்டத்துக்கு நரகத்தை அனுப்பிச்சிட்டாரு. செம்மறியாடு கூட்டத்தை பார்த்து பேசுறாரு, உங்களுக்காக பிதா ஆயத்தம் பண்ணி இருக்கிற ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிங்க, நீங்க பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னாரு. என்ன ரீசன் சொல்றாரு? ஏன்னா நம்ம ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி அல்லவா, ரீசன் கரெக்டா கொடுக்கிறார். என்ன கொடுத்தாரு தெரியுமா? நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், நீங்க தண்ணீர் கொடுத்தீங்க. நான் வியாதிப்பட்டிருந்தேன், நீங்க என்ன பார்க்க வந்தீங்க, விசாரிச்சீங்க. நான் ஜெயில சிறைச்சாலையில நான் அடைபட்டு இருந்தேன், என்னை நீங்கள் விசாரித்தீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். இந்த செம்மறியாடு கூட்டம் இந்த ஜட்ஜ்மெண்ட் கேட்ட உடனே, ஆண்டவரே, நியாயாதிபதியே, மகிமையின் ராஜாவே, நாங்க இந்த மாதிரி ஒண்ணும் செய்யலையே, உண்மை நாங்க பார்க்கவே இல்லையே. நல்ல கவனிங்க, அவங்க சொல்றது ரொம்ப இன்னோசென்ட்டா சொல்றாங்க. ஆண்டவரே, நாங்க உங்க பார்க்கல, பசியாவும் பார்க்கல, உங்க தாகமாவும் பார்க்கல, உங்க வஸ்திரம் இல்லாவும் பார்க்கல, உங்க வியாதியஸ்தரா பார்க்கல, உங்க சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு கைதியா பார்க்கல. அப்பொழுது எப்படி நாங்க வந்து உமக்கு உதவி செஞ்சோம்? எஸ் சொன்னார், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். கொஞ்சம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மட்டும் கவனிக்கணும். மிகவும் சிறியவராகிய யார் சகோதரர்? இயேசுவின் சகோதரர். அப்படிதானே? அப்படிதானே? இப்ப தாவீதை கொஞ்சம் அப்படியே 16ஆம் அதிகாரத்துல வந்துருவோம். 3ஆம் வசனம். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும். அப்படின்னா யாரு? பூலோகத்துல இருக்க மகாத்மாக்களா? அப்படி இல்ல, பரிசுத்தவான்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சேவையை செய்கிறவர்கள், ஆண்டவருக்கென்று நல்ல பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ற மகாத்மாக்கள். இவர்கள் தேவ பார்வையில மிகவும் பிரியவர்கள், ஆனா மனித பார்வையில மிகவும் சிறியவர்கள். ஆண்டவர் சொன்னாரு, என் சகோதரனுக்கு நீங்கள் உதவி செய்தீங்கன்னு சொல்ல, மிகவும் சிறியவரான என் சகோதரருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கே முதல்ல சீஷர்ல எப்படி பார்க்கிறாரு கேட்டீங்கன்னா, சீஷர்ல தான் பார்த்தாரு. கரெக்டா? அவங்களை தெரிந்து கொள்ளும் போது சீஷர்ல தெரிந்து கொண்டார். அடுத்தது சிலுவையில பாடுபடுவதற்கு முன்பாக அந்த சீஷர்ல பார்த்து சொன்னாரு, இவ்வளவு நாள் நான் உங்களை சீஷன் என்று அழைத்தேன், இப்பொழுது நான் உங்களை நண்பர் என்று அழைக்கிறேன். யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னார். இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ற பரிமாணம் கொஞ்சம் மாறுது. அப்படியே இந்த நண்பன் என்ற பரிமாணம் எப்ப மாறுது தெரியுமா? இதே சீஷர்களுக்கு அடுத்த உறவு ஸ்டார்ட் ஆகுது. உயிர்த்தெழுந்த இயேசு மரியாளை பார்த்து சொன்னாரு, என் சகோதரர்கிட்ட போய் சொல், நான் உயிர்த்தெழுந்து விட்டேன். என் சகோதரர்கிட்ட போய் சொல். சீஷர், நண்பர், சகோதரர். இப்ப நல்லா கவனிங்க.
இயேசு சொன்ன வார்த்தையை உங்க முன்னாடி வைக்கிறேன். மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்வீர்கள். ஆண்டவருடைய சகோதரரை உங்களால அடையாளம் காண முடியுதா? உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? இன்னைக்கு அநேகருக்கு இது ஐடென்டிஃபை பண்ண தெரியல. அதனால நல்ல பிரபலமான ஊழியர்கள் டக்குன்னு காணிக்கை எடுத்து கொடுத்துடுறாங்க. பிரபலமான ஸ்தாபனம்னா காணிக்கை எடுத்து கொடுத்துடுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இது செய்யறதுனால எனக்கு பயங்கர ஆசீர்வாதம். ஆனா உங்க காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறவர் ஒருத்தர் உண்டு. அவர் உங்க காணிக்கையை ஏற்றுக்கொண்டு சொல்லணும், ஆமா நீ எனக்கு கொடுத்தப்பா, நீ எனக்கு கொடுத்தப்பா, நீ எனக்கு கொடுத்த. ஆனா இந்த இந்த செம்மறியாடு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? பாக்கியமான ஜனங்கள். ஏனென்றால் இவர்கள் முதலாவது தங்களை தேவனுக்கென்று அர்ப்பணித்தவர்கள். இவர்கள் தங்களுடைய சரீரத்தை, தங்களுடைய ஆவியை, தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவர் ஆண்டு கொள்ளும்படி ஒப்பு கொடுத்தவர்கள். ஆகவேதான் அவருடைய காணிக்கை கூட அர்த்தபூர்வமான காணிக்கையாக, தேவன் பிரியப்படுற அளவுக்கு காணிக்கையாக மாறினது. தேவனே அவர்களுக்கு காணிக்கை எப்படி கொடுக்கணும் கற்றுக் கொடுத்தார். ஆனா அந்த நேரத்தில் அவங்க உணர்ல இது ஆண்டவர் தான் சொல்லி தரணும். ஏன்னா ஆவியான உள்ளிருந்து நடத்துகிறவராயிருக்கிறார். பாருங்க, ஒரு நியாயசனம் இன்னும் உண்டு, நியாய தீர்ப்பின் நாள்னு ஒன்று உண்டு. அந்த நாளிலே தான் தெரியும் இது எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியம் என்று. ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி ஆண்டவர் ஆராதிக்க வரோம், ஆண்டவர் எப்படி தொழுது கொள்ள வரோம்? முதலாவது உங்களை அர்ப்பணிங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் உங்களை முழுமையா ஆளுகை செய்ய ஒப்பு கொடுங்க. ஆண்டு பார்த்து சொல்லுங்க, என் சித்தம் இல்லை ஆண்டவரே, உம் சித்தம் நிறைவேறட்டும். என்னுடைய விருப்பம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும். ஆண்டு பார்த்து சொல்லுங்க, பூமியிலே எனக்கு உம்மை தவிர வேற விருப்பம் இல்லை, உம்மை தவிர எனக்கு வேற வாஞ்சை இல்லை என்று சொல்லி அந்த வண்ணமாய் தேவனை ஆராதிக்க பழகுங்க. ஆராதிக்க பழகினீங்கன்னா ஒன்று சொல்லுவேன், நீங்கள் காணிக்கையும் உங்கள் செல்வத்தையும் உங்க பொருளையும் தேவனுடைய மகிமைக்கென்றுதான் நீங்கள் செலவழிப்பீர்கள். அது சரியாக செலவழிப்பீர்கள். கர்த்தர் கிருபையை உங்களுக்கு தருவார். அடுத்த ஒரு காரியத்தை கவனிங்க. 5ஆம் வசனத்தில் தாவீது சொல்றார், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நீங்க பலிபீடத்துல உங்களை அர்ப்பணித்த பிறகு உங்களுடைய காணிக்கை எவ்வளவு பிரியமானதுன்னு கவனிங்க ஆண்டவருக்கு. அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கை முறையே மாற ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் நீங்கள் உங்களுக்கென்று வாழ்ந்தவர்கள், உலகத்துக்கென்று வாழ்ந்தவர்கள், இப்போ உங்களால தைரியமா சொல்ல முடியும், விருப்பத்தோடு சொல்ல முடியும், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவர் உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்க விசுவாசத்தினால் என்ன செய்வீங்க? அவரோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா செய்வீங்க. அந்த உடன்படிக்கைக்கு பேர் தான் ஞானஸ்நானம் சொல்றோம். அந்த ஞானஸ்நானம் பெற்ற உடனே நீங்க தேவனுடைய சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறீர்கள். தேவனுடைய சபையிலே வந்து நீங்க ஆராதிக்கிறீங்க. ஆராதிக்கிற போது உங்க நினைவுகள், உங்களுடைய சிந்தைகள் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒருவன் கிறிஸ்துவோடு எழுந்ததுண்டானால் அவன் எதை தேடுவான்? மேலானவைகளை தேடுவான். தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிற அந்த மேலானவைகளை தேடுவான், அந்த மேலானவைகளை நாடுவான். அவன் பூமிக்குரியவைகளை அல்ல, பரலோகத்துக்குரியவைகளை நாடுகிறவனா இருப்பான். அப்ப ஆண்டவர் பார்த்து சொல்வான், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். அப்போ சுதந்திரத்தை அவரை சுதந்திரமா வச்சதுனால சொல்லுவான், தைரியமா சொல்லுவான், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்ததாம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. பாத்தீங்களா, உங்களுக்கு பெரிய ஒரு சுதந்திரம் காத்துக்கிட்டு இருக்கு. என்னைக்கு நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நல்ல ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறீங்களோ, நீங்க ஆண்டவரை சுதந்திரமாக பங்காக தெரிந்து கொள்றீங்களோ, உடனே உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நேர்த்தியான சுதந்திரத்தை தன்னுடைய ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார். பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, அந்த சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரம்? வாடாத அழியாத நித்திய சுதந்திரம். அல்லேலூயா! அப்படிப்பட்ட சுதந்திரத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். இப்போ சுதந்திரத்தை பெற்றுட்டோம்.
ஆண்டுடைய சுதந்திரத்தின் சுதந்திரவாளிகளாக மாறிட்டோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை உடன் சுதந்திரவாளியா வைத்திருக்கிறார். அப்போ தேவனுக்கு அதிகமா நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை ஒரு பெரிய உம்முடைய சுதந்திரவாளியா வைத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்போ மகிமைப்படுத்தும் பொழுது, இப்படி நீங்க வாழும் பொழுது நீங்க தாவீதை போல சொல்ல முடியும், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும். அப்போ ஆண்டவர்ட்ட இருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. அப்ப ஆலோசனை பெறுகிற நீங்க என்ன செய்யணும்? தேவனை துதித்து கொண்டே இருக்கணும். ஏன் ஆலோசனை தேவை? இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது நமக்கு போற பாதைகள்லாம் கரடு மேடான பாதைகள், கண்ணீரின் பாதைகள், கவலையின் பாதைகள், பாடுகளின் பாதைகள். ஒரு கிறிஸ்தவனை பாடுகளிலிருந்து பிரிக்க முடியாது. இந்த வனாந்திர யாத்திரையில அவனுக்கு பாடு இருக்கும், பிரச்சனை இருக்கும், கண்ணீர் இருக்கும், கவலை இருக்கும், வேதனை இருக்கும். ஆனா இதன் மத்தியில ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்டவரா இருக்கார் தெரியுமா? ஆலோசனை கர்த்தரா இருக்கிறார். அதான் சீயோனுக்கு போகிறவர் என்ன செய்வாங்களா? கண்ணீரின் பாதையை உருவ நடப்பாங்க. இந்த தைரியத்தை யாருங்க கொடுத்தது? உருவ நடக்கக்கூடிய தைரியம். இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை கண்டா அப்படியே திரும்பி பேக் அடிச்சு ஓடுறதுக்கு தான் பாக்குறோம். ஒரு மனுஷனை பாருங்க, உலகத்துல இருக்க மனுஷன் எல்லாராலையும் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியாது. சில பேர் தன்னுடைய பலத்தினால ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுல சில பேர் தோக்கிறவர்களும் உண்டு, ஜெயிக்கிறவர்களும் உண்டு. ஆனா அதிகமான பேர் தோப்பாங்க. பெரிய வெற்றியை காண முடியாது. ஆனா நீங்க கர்த்தரை உங்களுடைய ஆண்டவராக வைப்பீங்கன்னா, இயேசுவை உங்க ஆண்டவராக வைப்பீங்கன்னா, அவர் இந்த நேரத்துல உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து சொல்வார், மகனே மகளே, இந்த மாதிரி நடந்து போ. அந்த தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்த போது என்ன நடந்தது? தேவாலயத்தின் திரைச்சிலைகள் இரண்டாக கிழிந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே முன் இருந்த அந்த திரை கிழிக்கப்பட்டது. அது வரைக்கும் அந்த திரை இருந்ததுனால எல்லாராலும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிற கிருபாசனத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. அந்த கிருபாசனத்துல இருந்து என்ன கிடைக்கும்? ஒரு தேவ பிள்ளைக்கு கிருபை கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும். இயேசு என்ன செய்தாரு? தம்முடைய சரீரத்தை கல்வாரி சிலுவையில் விளக்க ஒப்பு கொடுத்த பொழுது இந்த பூலோகத்திலே இருந்த அந்த திரையை தேவன் கிழித்தார். அதை கிழித்து என்ன செய்தார் தெரியுமா? நமக்கென்று ஒரு புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கத்தை ஏற்படுத்தினார். அந்த மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதோட நிக்கல, நமக்கு அவருடைய ரத்தத்தின் மூலமாக ஒரு தைரியத்தை கொடுத்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க அந்த வழியின் வாயிலாக செல்ல தேவன் கிருபை செய்து வைக்கிறார். அப்படின்னா நல்ல கவனிங்க, நம்ம பலவீன நேரங்கள்ல, போராட்ட நேரங்கள்ல, பாடுகள் நேரத்துல நம்ம எங்க ஓடி வரலாம்? கிருபாசனத்தண்டை ஓடி வரலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அதை தானே சொல்லுகிறது. அப்போ அங்க ஓடி வரும்போது அந்த கிருபாசனத்தண்டை ஓடி வரும்போது என்ன நடக்கிறது? அந்த வசனத்தை மாற்ற வாசிங்க. எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையில் சேர கடவோம். நல்ல கவனிங்க, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும். வார்த்தை கவனிக்கணும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாடுகள் நேரத்துல, பிரச்சனை நேரத்துல, கண்ணீரின் நேரத்துல, நமக்கு யாரும் உதவி கொடுக்க முடியாத நிலையில நமக்கு ஒரு ஆலோசனை தேவை. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை நமக்கு வேணும். அப்படின்னா எங்க ஓடுங்க? கிருபாசனத்தை ஓடுங்க. தாவீது அந்த நாட்கள்லயே இதை எழுதி வச்சுட்டார். சொல்றாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அவர் கிருபாசனத்தண்டையில் எப்படி ஓடி இருக்காரு பாருங்க. இல்ல, புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகள் இன்னும் தைரியமா எப்படி போகணும்? இயேசு தம்முடைய ரத்தத்தின் மூலமாக கிருபாசனத்தண்டையிலே பிரவேசிக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறாரே. அப்படி என்றால் நாம் இன்னும் தேவ சமூகத்தை எப்படி ஓடோடி வரணும்? அப்போ உங்க பிரச்சனை நேரத்துல நீங்க உங்க ஜெப அறைக்குள்ள ஓடுங்க, முழங்கால முடக்குங்க, ஆண்டவர் சமூகத்துல போய் ஆலோசனை கேளுங்க. ஆண்டவர் நல்ல ஆலோசனை தருவார். அப்ப நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க? கண்ணீரின் பாதையை உருவ நடப்பீங்க. எதிர் நீச்சல் போடுவீங்க. ஏன்னா தேவன் உங்களை உயிர் உள்ளவர்களாய் வைத்துக் கொண்டே இருப்பார். ஏன்னா நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அவர் உயிர் உள்ளவர், மரணத்தை வென்றவர், பாதாளத்தை வென்றவர்.
அவர் உங்களுக்கு கிருபை தந்து, ஆலோசனை தந்து, பலன் தந்து அந்த பாதையில வெற்றிகரமாக நடக்க உதவி செய்வார். அப்படி நீங்க நடந்து 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 என்ன செய்வீங்க? துதித்து கொண்டு இருப்பீங்க. துதித்து கொண்டே இருந்தா அது என்னவா மாறிடும்? களிப்பான நீரூற்றாய் மாறிடும். களிப்பான நீரூற்றாய் மாறினா என்ன நடக்கும்? உங்களுடைய டெஸ்டினேஷன் எங்க? சீயோனிலே தேவனுடைய சன்னிதானத்துல நீங்கள் காணப்படுவீர்கள். இப்படிதான் தேவன் உங்களை கொண்டு வர. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அதனால்தான் நம்ம தேவ ஆலயத்துல ஓடி வரோம். ஏன் ஓடி வரோம்? ஆண்டுட்டு இருந்து ஆலோசனை பெறுவதற்காக. தேவ ஆலோசனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ஆலோசனை பெற்று நீங்க எந்த பிரச்சனையை நீங்க செய்யலாம், மேற்கொள்ளலாம். நீங்க ஜெயம் பெற்றவர்களாய் ஜீவிக்கலாம். கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. பாருங்க 8ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் ஆசைக்கப்படுவதில்லை. உங்க வாழ்க்கையில கர்த்தரை மாத்திரம் முன்பாக வைங்க. உங்க ஜீவியத்துல இயேசுதான் முன்னாடி இருக்கணும். இயேசுதான் முன்னாடி இருக்கணும். இயேசுதான் முன்னாடி இருக்கணும். அவரை முன்னாடி வைத்து நீங்க இருப்பீங்கன்னா சொல்லலாம், என் வலது பார்சத்தில் அவர் இருக்கிறபடியால். கர்த்தரை உங்களை முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் எங்க இருப்பாரு? உங்க வலது பார்சத்துல இருப்பாரு. அல்லேலூயா. இருந்து என்ன செய்வாரு? உங்களை அசைக்க விடவே மாட்டாரு. உங்களுடைய அஸ்திபாரங்கள் ஸ்திரமா இருக்கும். எந்த பிரச்சனையும், எந்த போராட்டமும், எந்த புயலும் உங்களை அசைக்கவே முடியாது. உங்களுடைய வீடு நிலைத்திருக்கும். ஏன்னா உங்களுடைய அஸ்திபாரம் கண்மலையின் மேல் இருக்கிறது. இயேசுதான் அந்த கண்மலை. இப்படிதான் தேவன் உங்களை வைப்பார். அப்படி சொல்லிட்ட பிறகுதான் சொல்றாரு, ஆகையால் இப்படி ஒரு தைரியம் கிடைச்சதுனால தாவீது சொல்றாரு, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். இந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்ம நடத்தினா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவதற்கான தேவன் தம்முடைய ஆலயத்துல கொண்டு வந்து உங்களை அபிஷேகித்து நடத்துகிறார். ஆனந்த களிப்பினால் உங்களை நிரப்புவார். அப்போ தேவ சன்னிதானத்தை விரும்புங்க. தேவனுடைய சமூகத்தை நாடுங்க. எப்பொழுதுமே அது மேல பிரியம் வைங்க. இங்கதான் 10ஆம் வசனத்துல தான் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசுறார். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவிட்டீர். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பேசிட்டு இயேசுவின் உயிர்த்தெழுதல் மேல யார் விசுவாசம் வைத்து யார் அவர் ஆராதிக்கிறாங்களோ அவங்களுடைய நிலைமையும் எப்படிதான் இருக்கும்? அவங்களும் அழிவை காண மாட்டேங்க. அவங்களும் நித்திய காலமாக நரகாக்கினிக்கு ஆளாக மாட்டவே மாட்டாங்க. நல்லா கவனிங்க. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, ஜீவனுள்ள நம்பிக்கை. நம்ம யுகமாக ஆண்டவருடைய சமூகத்துல இருப்போம். அதனால கடைசியா முடிக்கும் போது தாவீது சொல்றாரு, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். ஆண்டு நமக்கு என்ன மார்க்கத்தை தெரியப்படுத்திருக்காரு? ஜீவ மார்க்கம், செத்த மார்க்கம் இல்ல. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் என்ன இருக்கு? பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தை நாடுங்க. அவருடைய சமூகத்துல தாங்க பரிபூர்ண ஆனந்தம். சாதாரண ஆனந்தம் இல்ல, ஆனந்தம் நிறைய இருக்கு. உலகத்துல ஒரு மனுஷனுக்கு நல்ல அவனுக்கு பிரியமான சாப்பாடு சாப்பிட்டா சந்தோஷம் இல்ல. சில பேருக்கு சில இடத்துல போனா அந்த அருமையான இடத்தை பார்த்த உடனே, மனோகரமான இடத்தை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். ஆனா அந்த இடத்தை விட்டு வந்துட்டு அந்த சந்தோஷம் போயிரும். சாப்பாடை சாப்பிட்டு முடிச்ச பிறகு சந்தோஷம் போயிரும். இன்னும் சில பேருக்கு தீய பழக்கத்துல ஒரு சந்தோஷம், அதான் பாவ சந்தோஷம் சொல்லப்படுது, அதுல சந்தோஷம். ஆனா தேவனுடைய சன்னிதானத்துல இருக்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற சந்தோஷத்துக்கு பேர் என்னங்க? பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண சந்தோஷம். அந்த பரிபூர்ண சந்தோஷம் எப்படின்னா, அது பாவ உணர்வை கொண்டு வராது, அது இன்னும் நம்ம பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தும். அதே போல அவருடைய வலது பார்சத்தில் என்ன இருக்கு? நித்திய பேரின்பம் இருக்கிறது. அங்க துக்கம் இல்ல, எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்பீங்க. அதனால பவுல் சொல்லி கொடுத்தார், சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க சந்தோஷமா இருங்க. யாருக்குள்ள சந்தோஷமா இருங்க? கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருங்க. உயிர் தெழுந்த இயேசுவுக்குள் சந்தோஷமா இருங்க. உயிர் தெழுந்த இயேசு உங்களை கடைசி மூச்சு வரைக்கும் வழி நடத்த வல்லவராகவே இருக்கிறார். அவர் எப்படி உயிரோட எழுந்தாரோ அதே வண்ணமாய் நம்மையும் உயிரோட எழுப்புவார். அல்லேலூயா. நாமும் அந்த மேன்மையான உயிர்த்தெழுதல்ல பங்கடைவோம். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. ஆண்டுடைய சமூகத்தை வாஞ்சியுங்கள். ஆண்டுடைய சமூகத்தின் மேல பிரியம் வைங்க. அதிலே நித்திய பேரின்பம் இருக்கிறது, பரிபூர்ண மகிழ்ச்சி இருக்கிறது.